அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி கால்ல 4ஆம் விரலில் அமைந்திருக்கக்கூடிய ஜிபிஏர் அப்படின்ற புள்ளியை பார்க்க போறோம். இந்த ஜிபி அப்படின்னா என்ன, அது இந்த புள்ளியில எந்த மாதிரி வேலை பார்க்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜிபிஏர் அது எங்க இருக்கு அப்படின்னா ஜிபி 44 அப்படின்னு சொல்லுவோம் நம்பர்ல. அந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இது கால்ல 4ஆவது விரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது சுண்டு விரலுக்கு முந்தின விரல் அதை எடுத்துக்கும் போது அங்க இந்த பக்கம், அதாவது வெளிப்புறமா கால்ல இதுதான் வெளிப்புற நகக்கோண முனையில அமைந்திருக்கக்கூடியது தான் ஜிபி ஏர். இது எதற்கெல்லாம் போடலாம், என்னென்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பித்தப்பை அப்படின்றதோட வேலை என்ன பார்த்தா, நம்ம பித்தம் அப்படின்ற வார்த்தையை ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பித்த காய்ச்சல், பித்த வாந்தி இருக்கு, அப்புறம் பித்தம் கலங்கி போச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த இதெல்லாம் நார்மலா நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ இதுக்கும் இந்த பித்தப்பைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, பித்தம் அப்படின்றத தான் நம்ம எதா எடுத்துக்கணும் அப்படின்னா அறிவு. நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு முக்கிய காரணமே நம்ம உடலில் உள்ள பித்தம் தான். பித்தம் கூடுனாலும் குறைஞ்சாலும் அது நமக்கு நோய் நிலையில தான் கொண்டு போய் விடும். பித்தம் கூடும்போது இந்த வாய் கசந்து இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்க நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. அப்போ பித்தம் அப்படின்ற இந்த பித்தப்பை என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, நமக்கு சுரக்கக்கூடிய பித்த நீர், அதாவது கல்லீரல்ல சுரக்கக்கூடிய பித்த நீரை இது அது கல்லீரல்ல எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா ரொம்ப லிக்விடா இருக்கும். அப்படி லிக்விடா இருக்கும்போது அது நம்ம உடல்ல மெயினா பித்த நீர் எதுக்கு உதவுது அப்படின்னா கொழுப்பை டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவுது. நம்மளோட ஃபேட்டு நமக்கு நல்லா தெரியும். இப்ப சாதாரணமா ஒரு நெய்யெல்லாம் சூடு பண்ணணும்னா ஒரு ஹீட்டா இருக்கிற பானை மேல தூக்கி வச்சோம்னாவே அந்த இதுல அது மெல்ட் ஆயிரும். ஆனா கொழுப்பு அப்படின்றது அந்த லெவல்ல ஹீட் ஆகாது. அப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சு நெருப்புல தான் அதை மெல்ட் பண்ணுவோம். இப்ப பித்தம்ன்றது அந்த அளவுக்கு சூடு இருக்கக்கூடிய, ஏன்னா இது கொழுப்பை ஜீரணிக்கும். அப்ப எந்த அளவுக்கு இது உஷ்ணம் நிறைந்தது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கொழுப்பை கரைக்கக்கூடிய அளவுக்கு இது வீரியம் ஆகணும் அப்படின்னா அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத நல்லா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ரொம்ப கெட்டியான ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்ப நம்ம டைலூட் பண்ணோம்னா ஒரு ஆசிட் இருக்கு, அதை டைரக்டா ஊத்துறதுக்கும் அதை டைலூட் பண்ணி ஊத்துறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? இது அப்படி டைரக்டா ஊத்துற மாதிரி அதை நல்லா செறிவூட்டு வைக்கிறது தான் பித்தப்பையோட வேலையா இருக்கு. இந்த பித்தப்பையில இந்த ஏர் பாயிண்ட் அப்படின்றத போடும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பத்தை நம்ம காற்றுக்கு கொண்டு போறோம். ஸோ கண்டிப்பா உஷ்ணம் கொஞ்சம் குறையும். சரியா? குறைஞ்சி அது நீரையும் நிலத்தையும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். மெயினா இதுல எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இதுவுமே புலன் உறுப்புகள்ல மெயினா பித்தத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பித்தம் கலங்கிய நபர்களை நம்ம பார்த்தோம். அதாவது மனநல குறைபாடு உள்ள நபர்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க. நம்ம திரும்ப திரும்ப அவங்கள கூப்பிட்டு சொல்லணும். அதே மாதிரி சொல்ற விஷயத்த கவனமா பார்க்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தோன்ற விஷயத்த தான் பார்ப்பாங்களே தவிர, நம்ம திருப்பி திருப்பி விடணும். இத பாரு, இத பாரு சொல்லணும். அப்ப இந்த 2 விஷயமுமே இந்த புலன் உறுப்புகள்ல மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ புலன் உறுப்புகளுக்கும் நம்மளுடைய பித்தப்பைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தான் முதயே சொன்ன மாதிரி இதுதான் அறிவு. என்ன சொல்றாங்க, எதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவை கொடுக்கறது இதுதான். இது மெமரி பவர் கம்மியா இருந்து, அதாவது பாடத்துல கவனம் இல்லாம இருக்காங்க, சொல்றத கேட்க மாட்டாங்க, இப்படின்ற பிள்ளைகளுக்குமே நம்ம போடலாம். ஏன்னா முக்கால்வாசி கிளாஸ்ல சொல்றத கவனிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பாடம் நிறைய உள்ள வாங்கிடுவாங்க. அது வாங்க முடியாத தன்மையில இருக்கிறவங்களுக்கும் இந்த பித்தத்தில் ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை தாராளமா போடலாம். இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க வீட்டில் இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த பித்த காய்ச்சல்.
பித்த காய்ச்சல் அப்படின்னாவே அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாய் கசக்கும். வாய் கசக்குது அப்படின்னாவே அது வந்து பித்த காய்ச்சலாக தான் இருக்கும். அதே மாதிரி வாந்தியும் ஒரு மாதிரி ரொம்ப கசந்துக்கிட்டு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். இந்த காய்ச்சலுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜிபி ஏர் பாயிண்ட்டை போடும்போது அந்த உஷ்ணம் தனியும். அப்புறம் ரெண்டாவது விஷயம், காது கேளாமை. காது கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சவுண்ட் இருக்கிற இடத்துலையோ இல்லை, நமக்கு எப்போ காது கேட்காதுன்னா நம்ம வேற ஒரு விஷயத்துல கவனமா இருப்போம். ஆனா இன்னொரு விஷயத்த வந்து இன்னொருத்தவங்க சொல்லும் போது காது கேட்காத தன்மை இருக்கும். அப்போ வந்து அந்த விஷயத்துல வந்து எந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறோமோ அந்த இதுல தான் நமக்கு வந்து காது கேட்குது. இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இதுல நான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நீ சொன்னதை நான் கவனிக்கல அப்படின்னு. அப்ப அந்த கவனமா வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த காது கேளாமை அப்படின்ற பிரச்சனைக்கும், இல்ல அவங்களுக்கு வந்து நார்மலாவே வயது முதிர்ந்த காரணத்தால அவங்களுக்கு வந்து காது கேட்காம இருக்கு அப்படின்னாலுமே அவங்க உடல்ல வந்து பித்தம் வந்து சரியா இல்லை அப்படின்றது தான் காரணம். அப்ப வந்து காது கேளாமை அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜிபி ஏர் பாயிண்ட்டை வந்து போடலாம். ஜிபி 45. ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது விஷயம், காது கேளாமை மட்டும் இல்லை, சில பேருக்கு என்ன எப்படி இருக்கும்னா காது ரொம்ப இரைச்சலா இருக்கும். இறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரைச்சலுக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜிபி ஏர் பாயிண்ட்டை வந்து போடலாம். அடுத்து இந்த 2 விஷயம் பேசிட்டோமா? அப்புறம் கண்கள்ல வந்து திறக்க முடியாது, அதாவது கவனமா வந்து திறந்து எதையும் பார்க்க மாட்டாங்க. கண்ல வந்து ஒரு மாதிரி வந்து வாதம் மாதிரி இருக்கு. அப்போ கண் கோளாறுகளுக்கும் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். ஏன்னா இதுதான் வந்து பித்தப்பை அப்படின்றது தான் வந்து என்னன்னா கண்கள்ல வந்து நிறத்தை பிரித்து அறியக்கூடிய தன்மையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது. அப்போ இந்த ஜிபி ஏர் பாயிண்ட் போடுறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து சரிப்படுத்தும் போது அதுதான் வந்து நமக்கு நிறத்தை பிரித்து அறியக்கூடியதா இருக்கு. அந்த விஷயத்துக்காகவும் கண்களுக்கு வந்து போடலாம். இது மட்டும் இல்லாமல் வேற பித்தப்பையினுடைய தொந்தரவு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து செரிக்காம ரொம்ப வந்து நெஞ்சு எரிச்சலா இருக்கு. அப்புறம் வந்து இந்த அல்சர் இருக்கு இல்லையா, அல்சர்லையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படி இந்த விழா பகுதி ஃபுல்லா வலிக்கும். அப்போ அந்த மாதிரி வலி வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஜிபி ஏர் பாயிண்ட்டை வந்து தாராளமா போடலாம். இப்ப பித்தப்பையை வந்து நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா அது அதனுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நல்லா தூங்கணும். நம்ம போன வீடியோலயே பார்த்தோம், கனவு தொந்தரவுள்ள தூக்கம் கூட தூக்கம் கிடையாது அப்படின்ற விஷயத்த. மெயினா வந்து இந்த பித்தப்பை செயல்படும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இரவு 11 மணிக்குல இருந்து இதனுடைய இயக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப துரிதமா இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 11 மணிக்கு படுக்க போகணும்னு இல்லை, 11 மணிக்குள்ள நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து கண்டிப்பா போயிடணும். உங்களுக்கு வந்து ரொம்ப பாடி ஹீட்டா தெரியுது, ஒரு மாதிரி வாயெல்லாம் கசந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து சில பேருக்குலாம் ரொம்ப நாளாவே இருக்கும், வாய் கசப்பு அப்படின்ற விஷயம். இவங்கெல்லாம் வந்து எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இரவு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து தூங்கிடணும். 11 மணிக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பித்தம் வந்து சரியாக வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப தூக்கம்ன்றத சொல்றோம் அப்படின்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ந்து வேலை நிமித்தமா நீங்க இரவு தூக்கமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வாய் வந்து கசக்க ஆரம்பிக்கும். எதையும் வந்து சரியா சாப்பிட முடியாது. இதை வந்து நீங்க ப்ராக்டிக்கலா வந்து நிறைய உணர்ந்திருப்பீங்க. நிறைய இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீடுன்னு வச்சுப்போம், நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஆனா நம்ம நல்லா தூங்காம இருந்தோம் அப்படின்னா அந்த எதையுமே நம்மளால் நமக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா வாயெல்லாம் வந்து கசந்து போயிடும். அதுக்கு காய்ச்சல் தான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து தூக்கமின்மை காரணமாக தான் மெயினா வந்து நடக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து தூக்கமின்மை அப்படின்ற விஷயத்துக்கும் போடணுன்றதை விட நம்ம வந்து நீடில் போடுறதை விட அந்த பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடணும், ரொம்ப ஹெவியானது சாப்பிடக்கூடாது. ஏன்னா கொழுப்பு அப்படின்ற விஷயம் வந்து
ஒவ்வொரு படிநிலையிலையும் செரித்து 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 அது வந்து இரவு வந்து அந்த பித்தப்பை நேரத்துல முழுமையா வந்து செரித்து அது வந்து தாதுக்களா வந்து மாற்றம் அடையுது. வளர்சிதை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. நீங்க நைட்டே வந்து கொழுப்பு பண்டங்கள வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது அது வந்து அந்த செரிக்கிற அந்த இதுக்கே வந்திருக்காது. ஃபர்ஸ்ட்டே வந்து இரைப்பையில செரிக்கக்கூடிய வேலை இவ்வளவுதான் நடந்திருக்கும். அப்ப இரவு நமக்கு தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும். 2வது அந்த கொழுப்பும் வந்து உடம்புல வந்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து படிமம் ஆயிரும். அதுதான் வந்து பின்னாடி வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்கு. ஸோ இப்படி பெரிய விஷயங்கள்லாம் வந்து எந்த பெரிய பெரிய நோய்கள்லாம் நமக்கு நம்மளுடைய கவனமின்மையால இந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் வந்து முதல்ல ஏற்படுது. இதை மைண்ட்ல வச்சுட்டு வந்து பசிக்கிற நேரம் சாப்பிடுங்க. தூங்குற நேரம் தூக்கம் வந்துச்சுன்னா டக்குன்னு தூங்கிரணும். அத விட்டுட்டு இரவு வந்து ஃபோன் பார்க்குறது, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து எத கெடுக்கும்னா, இந்த பித்தத்த தான் கெடுக்கும். நம்மளால அடுத்து வந்து கவனமா இருக்க முடியாது. மெமரி பவர் குறைய ஆரம்பிக்கும். கண் பார்வை கோளாறு வரும். காது கேட்காத தன்மை வரும். இப்படி வந்து எல்லா விஷயமும் வந்து நம்ம பித்தத்த வந்து குறைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு இந்த தூக்கமின்மை அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தால ஏற்படும். ஸோ நான் சொன்னது மாரி நீங்க வந்து இந்த பாயிண்ட்ட கண் பிரச்சனை, காது பிரச்சனை, அது போக வந்து பித்த காய்ச்சல் அப்படின்றதுக்கும், உங்களுக்கு வலிகள் இருந்துச்சுன்னா, மெயினா வந்து எலும்பு பகுதிகள்ல, விலா எலும்பு பகுதிகள்ல வலி இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்துக்கும் வந்து இந்த பாயிண்ட்ட வந்து போடலாம். இத பிரஸ் பண்ணி விடலாம். இது வந்து ஒரு சிறந்த பலனை குடுக்கும். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.